சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்தே. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இந்த மாசத்துல விசேஷம், பயங்கரமான விசேஷம், ஒரே விசேஷம் தாங்க. பொதுவாக இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை, இது முக்கியமான அமாவாசைனா 3 அமாவாசை தான். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாதி அமாவாசை. மெயினா ஆடி அமாவாசைங்கிறது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த ஒரு அமாவாசை. இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய 24ஆம் தேதி, ஜூலை மாசம் 24ஆம் தேதி. எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே வாழ்க்கையில வெற்றி வரும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம், வேற எந்த விசேஷம் கிடையாது. மற்றபடி பார்த்தா இந்த ஜூலை மாசம் ரொம்ப உகந்த ஒரு மாசம். எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க, மேசராசியாரங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா மேசராசி தான். அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான ஒரு குணம் இருக்கும் பாருங்க. இவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே இதான். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட ஒரே ராசி எதுனா மேஷ ராசி தான். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை எப்படிரா சீக்கிரம் முடிக்கணும், நம்ம எப்படிரா அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிக்கணுங்கிற மைண்ட் தாட் தான் இருக்கும் மேசத்துக்கிட்ட. இது சரராசி. சரம்னா என்ன? வேகமா போறது, சரவெடி மாதிரி. எப்படி பத்த வச்சா சரசரன்னு வெடி வெடிக்காத மாதிரிதான் எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்டா பண்ணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும் அதிகமாக. இவங்கள்ட்ட கொஞ்சம் பதஷ்ட குணம் தான் இவங்களுடைய வீக்னஸே. என்ன நீதியான குணம் இருக்கும், ஆனா நேர்மையான குணம் இருக்கும், யாரையும் பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. நல்ல ஒரு திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி தான் இந்த மேஷம் தான். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்ரன் டிவில மந்த்லி பலன் தொடர்ச்சியா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மந்த்லி பலனும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஜூலை மாச பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பதிவு தான். தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கும் பொழுது, இது எல்லாத்துக்கும் நம்ம எல்லா வீடியோலும் சொல்ற விஷயம்தான். ஏதாச்சும் உங்க லக்ன அடிப்படையில உங்க ஜாதகத்துல திசா புத்தி எதுவும் மாறுதான்னு பாருங்க. விதி ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் திசையோ புத்தியோ மாத்துதா மட்டும் இந்த மாசத்துல மட்டும் பார்த்துக்கணும். யாருக்காச்சும் ஒருத்தர் கண்டிப்பா மாறும். எல்லாத்துக்கும் ஒரே புத்தி நடக்காது. திசையை விடுங்க, புத்தி கிரகம் டக்கு டக்குன்னு மாறும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாசம் இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த காரியம் நடக்க போகுது, இதுல கொஞ்சம் கவனமா இருங்க, இதுல போங்க நல்லா இருக்கும், இந்த காரியத்தை பண்ணுங்க, பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கிட்டு உங்க லக்ன அடிப்படையில என்ன கிரகத்துடைய திசை நடக்குது, என்ன கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த மாத பலனை கரெக்டா தூக்கி வச்சு பாருங்க. பலன் மாறாது, பலன் மாறவே மாறாது. ஏன்னா சில பேர் சொல்றாங்க, மேசராசிக்காரன் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்காதான் நான் கால் பண்ணோம் அப்படின்னா. ஜாதகத்துல விதி தான் கர்மா, உங்களுடைய விதியை சொல்லும், கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் லக்ன புள்ளியை கணக்கடிவாங்க. நீங்க ராசி மேசராசி இருப்பீங்க, நட்சத்திரம் எல்லாருமே ஒவ்வொரு நட்சத்திரம் இருப்பீங்க, அஸ்வினி பரணி கார்த்திகத்துல இருப்பீங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஒரே லக்னம் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். காலையில பிறந்தா ஒரு லக்னம் வரும், மதியம் பண்ணா ஒரு லக்னம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னத்துல கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது இங்க பலன்கள் மாறுபடும். அப்ப திசா புத்தி உங்க விதிதான் கர்மா முடிவு பண்ணும். இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குன்னா கண்டிப்பா நடந்ததே, அதை யாருனாலையும் மாத்த முடியாது. அதனாலதான் பொது பலனும் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், எப்படி 2ஆம் பாவத்துல சுக்கிர பகவான், 3ஆம் பாவத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க மிதுனத்துலங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல புதன் பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் கேதும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கும்.
இதுல சிம்மத்துல, அடுத்து 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார், 12ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல பாத்தீங்கன்னா கிரக பயிற்சி எடுத்துட்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சியாகி 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல வருவார். 4ஆம் இடத்துல கடகராசிக்கு சூரியன் வருவார். அதான் ஆடி மாசம் ஒண்ணும்பாங்க. ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிரகம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போவார். எங்க மிதுன ராசிக்கு அவர் பயிற்சியாகி போவார். இதான் கிரகத்துடைய அமைப்பு. மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும். புதன் பகவான் சற்று அப்படியே வக்ரமாயி முன்னோக்கி போறார். எங்க மிதுனத்துக்கு போறார். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கன்னி ராசிக்கு வர்றாரு. எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும். பொதுவா பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் முழுக்க முழுக்க 5ஆம் பாவத்துல இருக்காருங்க. 5ஆம் பாவகத்துல. இப்போ 5ஆம் பாவத்துல நம்ம என்னென்ன விஷயம் எடுத்துக்கலாம்? ஆசை எடுத்துக்கலாம்ல. லைஃப்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவானா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம். அதே மாதிரி பாருங்க, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே பாருங்க, நம்ம மனசுல ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 5ஆம் பாவம் தான். சூரியோட வீட்டுல இருந்தா எதுலையுமே ஒரு தலைமைக்கு ஒரு பொறுப்புல உள்ள கிரகமாக இந்த செவ்வாய் இருக்கும். செவ்வாய் சூரிய வீட்டுல இருக்கிறதுனால இந்த பலனை கொடுப்பார். அந்த இடத்துல வந்து இந்த செவ்வாய் பகவான் இருக்கார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் நீசமாயி இருந்தார். எப்படி நீசமாயி இருந்தார்? நீசனா ஒண்ணும் இல்லைங்க, அப்படியே மறைஞ்சு போறது. ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து எடுத்து பாருங்க, மேசராசியை பொறுத்தவரை ஒரு குழப்பத்துக்கு ஆளானவங்க யாருன்னா மேசராசியா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. எப்படி ஏதோ ஒரு குழப்பம் மேசத்துக்கு இருக்குது. அது என்ன குழப்பம்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு குழப்பத்துல ரொம்ப ஒரு தடுமாற்றத்துல இருப்பாங்க. அது எந்த விஷயம்னா எடுத்துக்கோங்க. வேலையா இருக்கலாம், குடும்பத்துல வருமானமா இருக்கலாம். அடுத்தே மாதிரி பாருங்க, அது 4ஆம் இடம் வரனால வண்டி வாகன செலவா இருக்கலாம். அம்மாவுடைய உடல், அப்பாவுடைய உடல், ஏதாச்சும் ஒரு செலவு குடும்பத்துல. எனக்கு ஜனவரி மாசத்துல இருந்து வர விட செலவு தான் அதிகமா இருந்துச்சு. நான் உடல் ரீதியா ஒரு பாதிப்பை பார்த்தேன். எனக்கு குழப்பத்துல இருக்கேன். என்னுடைய குழந்தை நல்லா படிக்குதான, படிப்பு கல்வியில ஒரு மந்தமா இருக்கு, என்னன்னே தெரியல. நான் இது மாதிரி மேசராசிக்கரை இருந்ததே கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது யாருன்னா அந்த மேஷன் தான். அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார வருமானத்துல நிறைய செலவுகள், கணவர் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள், இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கிரகம் செவ்வாய் போய் நீசமாகும் போது தொழிலே ஒரு சில பேருக்கு லாபம் வருமானத்திலே கொஞ்சம் ரீசெண்டா பாருங்க, 2 மாசத்துல மார்ச், ஏப்ரல், அதாவது ஏப்ரல், மே இந்த மாசத்துல பாருங்க தொழில் ரீதியாவே ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் வந்திருக்கலாம். மாமனார் மாமியார் உறவு, பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா அந்த மேஷமா இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேச ராசிங்க. இப்ப பாருங்க, இவங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை காட்டுது. 5ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் பகவான் இருக்காரு வச்சுங்களேன். ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் சக்சஸ். எப்படி ஆசைப்பட்ட விஷயம் எடுத்தவன என்ன சொல்லலாம்? திருமணம், காதல் திருமணம் பண்ண போறான்னு சொல்லணும். எனக்கு எடுத்தவன காதல் திருமணம் சொல்றீங்க, கண்டிப்பா போய் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நிக்கிறாரா. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு 2ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா ஆசைப்பட்ட பொண்ணை கையில கல்யாணம் பண்ணலாம். 5ல எந்த கிரகம் இருந்தாலும் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கும். படிப்பு கல்வியில டாப்பா வர்றது நீங்களா இருப்பீங்க. ஏதோ யூனிஃபார்ம் போட போறீங்க, அது கன்ஃபார்ம். இந்த 28ஆம் தேதிக்குள்ள நான் சொல்றது, ஜூலை மாசம் 28ஆம் தேதிக்குள்ள ஒரு யூனிஃபார்ம் போடுவீங்க. ஏன்னா செவ்வாய் நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் சூரிய வீட்டுல உட்காந்து அரசாங்க தொடர்புக்குள்ள போகணும், இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், இல்ல மாணவ மணி படிப்பு கல்வியில ஒரு பெரிய லெவலுக்கு வரணும். இது கன்ஃபார்ம் நடக்கும். எழுதியே வச்சுக்கோங்க. மேஷம் எழுதியே வச்சுக்கோங்க. லக்னத்தோட சூரியன் இருந்தா நடக்கும். ஆனா படிப்பு கல்வியில தடை இல்லாம ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு வரலாம். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. கொஞ்சம் கடனை கொஞ்சம் அடைப்பீங்க. நிறைய பேருக்கு கடன் சுமை கண்டிப்பா குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு வேலை பறி போயிடுச்சு, ஆனா இப்ப வேலை கிடைக்க போகுது. ஒண்ணு 28ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூலை மாசம் 28க்கு அப்பெல்லாம் கிடைக்கும். இல்ல முன்னாடியே வேலை இடமாற்றம் கண்டிப்பா இருக்கும். அது வெளியில இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வேலை இடமாற்றம் கண்டிப்பா 100% உண்டு. அப்ப வேலை உத்தியோகத்துக்கு நம்ம கேரண்டி சொல்லலாம். கண்டிப்பாக வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்லா பாத்துக்கணும். தாய்மாம உறவா இருக்கட்டும், இல்ல சகோதர உறவா இருக்கட்டும், இதெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகும். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், தாய் தந்தையுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் தைரியமா இறங்கிட்டீங்க. எப்படி தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பாருங்க.
ஏழரை சனி உங்களுக்கு நல்லா சனி பவன் நல்லா இருக்கான்னு பாருங்க. லக்னத்துக்கு சனி பவன் நல்லா இருந்தா தொழில பண்ணுங்க, இல்லைன்னா பெருசா பண்ணாம நார்மலா பண்ணிக்கோங்க. அது ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணிக்கணும். தொழில் ரீதியா சொல்றோம், நல்ல ஒரு மாற்றத்தை. ஆனா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். படிப்புக்கு இப்ப வெளிநாட்டுல படிக்கிறாங்கன்னா அங்கேயே வேலை நிறைய பேர் கிடைக்கலாம். கமிஷன் வியாபாரம், காக்கி யூனிஃபார்ம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். லாப வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்குங்க. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு மெயினா வட்டி தொழில் பண்றவங்க, நகை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணவங்க எல்லாரும் சூப்பரா இருக்கு. வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போகக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு. அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கிறாங்கல்ல, லாட்ரி யோகம் அடிக்காது. கண்டிப்பா ஜூலை மாசம் 26ஆம் தேதிக்குள்ள யாரு ஜாதகத்துல சுக்கிரபவன் மட்டும் நல்லா இருக்காரோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வரும். விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அதுல முதல் வரக்கூடிய நட்சத்திரமே பாத்தீங்கன்னா அஸ்வினி தான். அஸ்வினி பிறந்தவங்களுக்கு பாருங்க, இப்ப பூரத்துல போறாரு. இந்த கேது பவன் எதுல போறாருன்னா பூரணத்துல போறாரு. பூரங்கிறது சுக்கிர பவனத்துல போறாரு. அப்ப 2 வருமான இன்கம் சம்பந்தப்பட்ட மைண்டுக்குள்ள தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் அஸ்வினில பிறந்தவர். அப்ப குடும்பமும் வருமானமும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. நல்ல கலைகளை நல்ல விரும்பக்கூடிய குணம் இப்ப நல்லா இருக்கும் அஸ்வினில பிறந்தவர்களுக்கு. இந்த கலை சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய அனுகூலங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்புகளில் பெருசா சாதிக்கிறது, கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல சாதிக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் அந்த அஸ்வினிக்கு வரும். அடுத்து பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க சொல்லவே வேண்டாம், பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு. கண்டிப்பாக பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்குங்க. இன்கம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை தொழில் நல்லா இருக்கும். எல்லாமே உங்களுடைய மைண்ட் தாட் எல்லாமே இன்கம் வருமானம் இன்கம் இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பீங்க. குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் வரும். நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கமான நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம். இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு லைஃப்ல சூப்பரா செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம், நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, சூப்பரா நேரம் வருது. அரசாங்க ஃபீல்டு, அரசு மூலம் அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம். ஆனா வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதோ வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க பக்கம் தீர்ப்பாக போது பாத்துக்குங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பாக இடம் பூமி சொத்து சார்ந்த விஷயம் பிரச்சனை சரியாகி நல்ல அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனம், பூமி, வெளிநாடு வெளியூர், வேலை உத்தியத்துல மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஜூலை மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது.